இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியர் அல்லாத தொழிலாளர்களுக்கு கட்டாய EPF சந்தா இன்று அக்டோபர் 1 தொடங்குகிறது. தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF மலேசியர் அல்லாத தொழிலாளர்களுக்கு அவர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் கட்டாய EPF சந்தா திட்டத்தை இன்று அக்டோபர் 1 முதல் அதிகாரப்பூர்வமாக தொடக்கியது. அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கான EPF சந்தா இந்த அக்டோபர் மாதம் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும். இந்த புதிய கொள்கையின் கீழ் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் என இரு தரப்பினரும் மாத சம்பளத்தில் தலா 2 விழுக்காடு EPF சந்தா செலுத்த வேண்டும் என்று EPF வாரியம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. மலேசிய குடிநுழைவுத் துறையினரால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க வேலை பெர்மிட் மற்றும் கடப்பிதழை கொண்டுள்ள அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கு EPF சந்தா அவர்களின் சம்பளத்தில் கட்டாயம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும். தொழிலாளர் ஒருவருக்கு அவரின் சம்பளத்தில் 2 விழுக்காடு EPF சந்தா வெட்டப்படும். அதேவேளையில் அந்த தொழிலாளர்களுக்கு தனது பங்காக முதலாளிமார்கள் தலா 2 விழுக்காடு சந்தா வழங்க வேண்டும். அந்நிய நாட்டவர்களை கொண்டுள்ள வீட்டு பணியாளர்களை தவிர மலேசியாவில் சட்டப்பூர்வமாக வேலை செய்யும் அந்நிய நாட்டவர்கள் அனைவருக்கும் இந்த EPF காப்பீடு பொருந்தும் என்று EPF தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு நாயை இரும்பு தடியால் சரமாரியாக அடித்து துடிக்க துடிக்க கொன்ற ஆடவர் ஒருவருக்கு ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 20,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. அபராத தொகையை செலுத்த தவறினால் 1 மாத சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 23 வயது தேனிஷ்குமார் என்ற அந்த ஆடவர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் அனீஸ் ஹனினி அப்துல்லா இத்தீர்ப்பினை வழங்கினார். சம்பந்தப்பட்ட ஆடவர் நாயை இரும்பு தடியால் அடித்துக் கொள்ளும் காட்சி தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அந்த இளைஞரின் செயலுக்கு பலர் கண்டனம் தெரிவித்தனர். கடந்த செப்டம்பர் 18 இரவு 10:30 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை ஈப்போ லெபோக் லேடாங் உத்தாரா தமான் ஆர்கிட் வியூ இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் தேனிஷ்குமார் இந்த கொடூர செயலை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் அல்லது கூடியபட்சம் 3 ஆண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் 2015 ஆண்டு விலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த இந்திய இளைஞர் குற்றஞ்சாட்டப்பட்டார். முன்னாள் ஆயுதப்படை தளபதியும் முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமதின் துணைவியார் துன் சித்தி ஹஸ்மா அலியின் சகோதரருமான துன் டாக்டர் முகமது ஹஷிம் அலி காலமானார். அவருக்கு வயது 90. பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு கோலாலம்பூர் கிளானிகல்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஹஷிம் அலி இன்று முற்பகல் 11:50 மணியளவில் தனது இறுதி மூச்சை விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஹஷிம் அலியின் நல்லுடல் முழு இராணுவ மரியாதையுடன் கோலாலம்பூர் சுங்கைபிசி ரவுடாத்துல் சக்கினா முஸ்லிம் மையத்து கொல்லையில் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. மலாயா கம்யூனிஸ்ட் கட்சி தனது ஆயுத போராட்டத்தை கைவிடுவதற்கு மலேசிய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் உடன்பாட்டில் கையெழுத்திடுவதற்கும் 1989 ஆண்டு டிசம்பர் 2 தாய்லாந்து ஹட்யாயில் நடைபெற்ற வரலாற்று பூர்வமான அமைதி ஒப்பந்தத்தில் மலேசியாவின் ஆயுதப்படை தளபதி என்ற முறையில் கையெழுத்திட்ட பெருமை மறைந்த ஹஷிம் அலியையே சாரும். 1998 ஆண்டு மலேசியா முதல் முறையாக அனைத்துலக அளவில் ஏற்று நடத்திய கோலாலம்பூர் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் துணை புரிந்த சுகாம் 98 பெர்ஹாட்டின் தலைவராகவும் ஹஷிம் அலி சீரிய பங்களிப்பை வழங்கினார் என்பது வரலாறாகும். தனது வீட்டில் பணிபுரிந்த ஓர் இந்தோனேசிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக பேரா த்ரோனோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பால் யாங்கிற்கு விதிக்கப்பட்ட 8 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 2 பெரும்படி தண்டனையை எதிர்த்து செய்து கொண்ட இறுதி மேல்முறையீட்டில் இன்று தோல்வி கண்டதை தொடர்ந்து பேரா மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினரான அவர் உடனடியாக காஜாங் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். தனக்கு எதிரான சிறை மற்றும் பெரும்படி தண்டனையை ரத்து செய்ய கோரி 55 வயதுடைய பால் யாங் செய்து கொண்ட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற
நாட்டின் தலைமை நீதிபதி டத்தோஸ்ரீ ஒன் அஹ்மத் ஃபாரிட் ஒன் சாலே தள்ளுபடி செய்தார். கூட்டரசு நீதிமன்றத்தில் பால் யோங் செய்து கொண்ட மேல்முறையீடு நிறைவு பெறுவதால் அவரை உடனடியாக கஜாங் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும்படி நீதிபதி தீர்ப்பு அளித்த போது குற்றவாளி கூண்டில் நின்றிருந்த அந்த முன்னாள் ஜெயசிகா உறுப்பினர் கவலையில் உறைந்தார். கடந்த 2019 ஆண்டு ஜூலை 7 இரவு 8 மணியளவில் ஈப்போவில் உள்ள தனது வீட்டில் 23 வயதுடைய இந்தோனேஷிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஈப்போ உயர்நீதிமன்றம் கடந்த 2022 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதித்தது. பரிகத்தான் நேஷனல் சார்பில் பிரதமர் வேட்பாளராக இன்னும் யாரையும் பாஸ் கட்சி முன்மொழியவில்லை என்று அதன் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசன் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் உட்பட எந்த தலைவரின் பெயரையும் பிரதமர் வேட்பாளருக்கு பாஸ் கட்சி முன்மொழியவில்லை என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற கொறடாவான தக்கியுடின் ஹசன் குறிப்பிட்டார். தன்னை பிர்சாத்து தலைவர் என்று கூறிக்கொண்ட ஒருவர் வரும் 16வது பொது தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் சார்பில் பிரதமர் வேட்பாளராக லாரோட் எம்பி ஹம்சா ஜைனுடினின் பெயர் முன்மொழியப்பட்டதற்கு பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் உட்பட 5 முன்னணி தலைவர்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர் என்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் ஓர் ஆடியோ காணொளி தொடர்பில் கருத்துரைக்கையில் தக்கியுடின் மேற்கண்டவாறு கூறினார். பரிகத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் குறித்து பாஸ் கட்சியோ அல்லது மற்ற உறுப்பு கட்சிகளோ இதுவரையில் விவாதிக்கவில்லை என்று தக்கியுடின் குறிப்பிட்டார். ஆடவர் ஒருவரை பாராங்கினால் தாக்கி காயம் விளைவித்ததாக மளிகை கடை உதவியாளர் ஒருவர் சுங்கைப்பட்டாணி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 23 வயது சூரியவர்மன் என்ற அந்த உதவியாளர் நீதிபதி நஜ்வா சேமாட் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 21 பிற்பகல் 3:55 மணியளவில் சுங்கைப்பட்டாணி பயு நகு 2 அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் கீழ்த்தளத்தில் 36 வயது நஸ்ரி அப்துல்லா என்பவரை பாராங்கினால் தாக்கி கடும் காயங்களை விளைவித்ததாக சூரியவர்மன் குற்றச்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 326வது பிரிவின் கீழ் அந்த இளைஞர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். 50 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் கேட்டதாக நிறுவன இயக்குனர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 39 வயது பி குகன் அருணாச்சலம் என்ற அந்த நிறுவன இயக்குனர் அறக்கட்டளை மற்றும் மேலாண்மை நிறுவனமான யுபிபி அமானா பர்ஹாட் மீது மலேசிய பங்கு பத்திர ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு 50 மில்லியன் ரிங்கிட் லஞ்சத்தை கோரியதாக குற்றம் சுமத்தப்பட்டார். கடந்த 2024 ஆண்டு ஜூலை 2 கோலாலம்பூர் பங்சார் ஜலன் பங்குங்கில் உள்ள ஓர் உணவகத்தில் குகன் அருணாச்சலம் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பெறப்பட்ட லஞ்சத் தொகைக்கு நிகராக 5 மடங்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் குகன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.